பேசலாமா? நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான மேட்ரு. வேற என்ன சொல்லுவாங்க? சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. வெல்கம் டு கிரிஞ்ச் பாக்ஸ். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மீன் வாங்க போறோம். மீன் வாங்க வந்து எங்க வீட்டுல போய் இப்போ பட்டாபுரம்ல மார்க்கெட் இருக்கு, ஆவடியில மார்க்கெட் இருக்கு. ஆனா நம்ம போறது முக்கியமான புள்ளி, இந்த முக்கிய புள்ளி எங்கிறது சென்னைக்கு மிக அருகில் காசிமேடு போறோம் நம்ம. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா காசிமேடு. ஒரு நாள் ராஜனா இருக்கலாம்னு வந்து ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்னா அது காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் தான். ஆமா ஆமா, டப்பால தந்துக்கிறோம், கட் பண்ணி மீன் வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஸ்லைஸ் ஸ்லைஸா கேக் மாதிரி தும்போம் மீன் எல்லாம். ராஜன் ஒரு காலத்துல இங்கதான் இருந்தாருண்ணா. ஆமா, ராஜன் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. நாங்களாம் ராஜன் கீழே வந்தவங்க. இப்ப வந்து பாபு கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக பச்சு அந்த வேலை எல்லாம் தொழில் எல்லாம் வேணான்னு வந்துட்டோம். ஊக்கடிச்சுன்னு அதெல்லாம் சுத்தி நின்றுப்போம். ஊக்கடிக்காதீங்கன்னா பிளேயர் ஆகணும்னு சொன்னாரு. பிளேயர் அதான் பென் ஃபைட்லாம் விட்டோம், பிளேயர் ஆயிட்டோம். யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? 5 கிலோ 6 கிலோ வாங்க போறோம். அப்படியா? யாருக்கா? நீ தானா 6 கிலோ சங்கரா வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. நான் சங்கரா எங்க மாமாக்கு சங்கராவே பிடிக்காது. அவரு பிடிக்கல, அக்கா சாப்பிடுவோம். எங்க அக்கா மாமாக்கு விருந்து லைட்டா மருந்த போட்டு விருந்து அருந்தணும். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். பேச்சலர்ஸ் பார்ட்டி குத்தாரா மாமா? பேச்சலர்ஸ் பார்ட்டி அப்படின்னா என்னது? பேச்சலர்ஸ் பார்ட்டினா என்னன்னா, அதாவது பேச்சலர்ஸ் எல்லாமே சேர்ந்து மாமாவோட கடைசி பேச்சுலர் பார்ட்டின்ற மாதிரி கொடுக்கணும். அதாவது மாமாக்கு மாமா ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வழக்கம்னு சொல்றாங்க. ஆனா குடிகார நாய்கள் பண்ணுவாங்க, ஏய் கல்யாணம் மாதிரி பேச்சலர்ஸ் பார்ட்டி வீடு அடி அப்படின்னு பாருங்க. பாரா இவ்வளவு அழகா நெட்டு போடுறாரு, அதை காட்டுறா மணி. ஆனா இது நெட்டு கட்டுறது வந்து நீங்க வந்து நெட்டு கட்டுறதுதான் வேலையாவான. இது நெட்டு கட்டுறது தானா? இது புது நெட்டும் கட்டுவீங்க. கிரிக்கெட் இல்லையா? ஆமா, கிரிக்கெட் நெட் இருக்கு. உலகத்துல எல்லா ஒர்க்லயும் ஆல்ரவுண்ட் இருக்கு சார். எத்தனை வருஷமான இது பண்றீங்க? பூர்வீகமா பண்றது நீங்க? 1974. அப்பா, ஒரு மீனுக்கு ஒரு மாதிரி நெட்டா இல்ல எல்லாத்துக்குமே ஒண்ணானா? 177 வகையான நெட் இருக்கா? அப்பா, வகையான சொன்னது. கடவுள் சூட்கேஸ்ல பணத்தை வச்சு எடுத்துட்டு போன கொடுக்க மாட்டாரு, வழியை கட்டுவாரு. அந்த வழியில நம்ம போனாதான் நம்ம பஜாருக்கு போன உஷாரா இருக்குன்னு பேஜாரு. ஓகேவா? பஜாருக்கு போனா உஷாரா இருக்கணும். நன்றிண்ணா. முப்பது வருஷமா பிஷிங் பண்ணிருக்காரு. போகாத கப்பல் இல்லையா, பார்க்காத பீச் இல்லையா, பார்க்காத ராஜன் இல்லையா. ஆனா இந்த மாதிரி கப்பல் எல்லாம் இப்பதான் பாக்குறேன். கப்பல் காசிமேடுல தானே இருக்கும். இதான் ஃபிஷ். இங்கதான் மீன் பிடிப்பாங்க. இங்க தானே எல்லாமே கிளம்புவோம். இந்த இடத்துல மட்டும் தான் கப்பல் எல்லாம் இருக்கும். இங்கே இருக்குண்ணா மீன். எங்கடா அப்படி சொன்னா பாக்காத. வா, குப்பை அது. வா வா மணி, இதெல்லாம் எடுக்குது விட்டு. எத்தனை தலைடா டேய்? வெறும் தலை தானே. இந்த ஒத்த தலைதோட இந்த மொத்த தலைய வாங்கணும்டா. கட்ராடே முதல்ல தூக்கணும். அதெல்லாம் முதல்ல தூக்கணும். நம்ம வந்து காசிமேடு மார்க்கெட் வந்துட்டோம். இதான் காசிமேடு மார்க்கெட்டு. வீடியோ எடுக்கணும் யூடியூப்ல இருந்து. பேசுறீங்களா? மீனை பத்தி பேசுங்க. வீடியோ எடுக்கறானுங்க. ஆமா ஆமா, தூக்குறா. உங்க பேரு? என் பேரு ஆனந்தி. ஆனந்தி அக்கா கடைக்கு வாங்க, அள்ளினே போங்க. பரவாயில்ல, அவங்க வந்து அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் நம்மளுக்காக கொடுக்குறாங்க. மீன் காட்டுல கையில இருக்கிற கவர் தான் காட்டுங்கிறான். மீன் காட்டு கையில இருக்கிற கவர் காட்டுறான். வெயிட் சொல்லுமா?
வீடியோல பாத்திருக்கேன். மின்னல் ராஜா என்ன? மின்னல் ராஜா ஃபிஷ் கட்டிங் ஆர்எஸ் நம்ம சேனலு ஃபேஸ்புக்ல பாருங்க. டெய்லி வீடியோஸ் போடுவீங்களா? ஆமா, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் 35 எங்க வீடியோ எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சும்மா சொல்லுங்கடா. கிரிஞ்ச் vlogs. கிரிஞ்ச் vlogs. கிரிஞ்ச் vlogs. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மின்னல் ராஜா பேசுறேன். என்ன சேனல் சொன்னீங்க? கிரிஞ்ச் vlogs. கிரிஞ்ச் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமா, கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. காசிமேடு வந்து இப்போ வஞ்சிரம் 5 கிலோ சைஸ் பூண்டி மீன், புது மீன் வாங்கியிருக்காங்க. அதான் கட் பண்ணி கொடுக்குற ஸ்லைஸ் வேற லெவல். இது 50 பீஸ் தான் வரும். எவ்வளவு வரும்? 50 தான் வரும். புரியுது? ராஜன் எனக்கு தெரிஞ்சு வந்தா ராஜன் பொண்டாட்டி. ராஜன் யாருன்னு தெரியாதா? ஏன் எனக்கு பொம்பளை போட்டு ராஜன் பொண்டாட்டிடா அப்படின்னு நாக்கு மீனா? நாக்கு மீனா? டேய், நடுவுல கூட இங்க முள்ளு இருக்காதா? தமிழ் சினிமால எப்பவுமே போட் சீன்னாலே எப்பவுமே காசிமேடு தானா? காசிமேடு தான். ஆக்சுவலாக இந்த vlog நாங்கள் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் வந்து விருந்து வைப்பாங்களாம், விருந்து. அந்த விருந்துக்காக வந்து நாங்கள் வந்து மீன், நண்டு, இறை மீன் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். மீன் பர்ச்சேஸ் ஃபுல்லா கப்பல் தானா இங்க? எல்லாம் இதெல்லாம் சொந்த கப்பலா இல்ல லீஸ் வாடகை? இங்க தான் யாரும் என்னடா அது படம் எப்படி போலாம்? சீனிங் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டியே. வட சென்னை ஜாவா பண்ணி குத்திட்டு ஓடுவாங்க. ஆமா, ஜாவா பண்ணி தனுஷ். ஆமா, குத்திட்டு சிவசாமி வந்து தப்பிச்சு போயிடு. சிவசாமியா? எது? நாகார்ஜுனாவா? தனுஷ். சிவசாமி எந்த படம்? அசுரன். நானும் எல்லாம் தனுஷ் படம் தான்டா. என்னடா இது? யூனிவர்ஸ்டா. வட சென்னை அப்புறம் அசுரன். வட அசுரன் எப்படி எடிட்டா? பேசவே வேணாம், தூக்கிடுவோம். எதை பேசலாம் தூக்கு. அதெல்லாம் இத்தனை நாள் வந்து ஹரிஷ், வாசு, மணி, ராகவா இவங்க சின்ன வயசுக்கு எது பேச நான் சூப்பர் வானானும். ஒரு காலத்துல நீ எனக்கு இந்த மாதிரி தான் சொம்ப தட்டுறது இல்ல, நல்லா இருக்கணும். இப்ப இது என்ன, இது வட சுரன் எவனா பாப்பானா? இல்ல அவளே தெரியலடா கேமரா பின்னாடி. ஒரு சைடு இந்த ஐடி பார்க்கு எல்லாம் வளர்ந்தாலும் இந்த தொழில விட்டு ஒண்ணும் போகாம இருக்காங்க பாத்தீங்களா? அதனாலதான் நம்மளும் ஆவடியில இருந்து இவ்வளவு தூரம் தேடி வந்து மீன் வாங்குறோம். ஐயோ, பூக்கடிக்க போயின்னு இருக்கும். சென்னிலே குணா வீடியோ எடுக்கிற, போட்டோ எடுக்கிறேன். டேய், இப்ப நம்ம நடுக்கடல்ல இருக்கோம். நடுக்கடல்ல இருக்கோம். மணி நடுக்கடல்ல இருந்தா நம்பர் மாதிரி இருக்கா? பர்மிஷன் கேட்டு கரவரமா இருக்க. நடுக்கடல்ல இருக்கா? நம்பர் மாதிரி இருக்கா? நம்ப மாட்டாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நான் உங்களை எப்பவுமே ஏமாத்த நினைக்க மாட்டேன். இந்த பெங்களூர் பையன் தான். பெங்களூர்ல இப்பதான் இப்பதான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போட்ல ஏறேன். நான் மட்டும் ஐஎம்யூசிட்டி எக்ஸாம் வச்சிருந்தேனா போட் இன்ஜினியர் ஆயிருப்பேனா? இனிமே நீங்க என்ன கேப்டனே கூப்பிடலாம். கேப்டன் உள்ள இருப்பாரு, நான் இது இல்ல. இது நான் இது அந்த ஊர்ல அந்த மீன் நோ ஊக்கு ஊக்குன்னு கப்பல் நிறுத்தத்துக்கு அந்த ஹாங்கர் சுட்டுறோம் அப்படி. பாருங்க, கிலோ சின்ன சின்ன மீன் வாங்கணும் அப்ப வரும்னு நினைச்சேன். பெருசா 5-6 கிலோ எவ்வளவு பெருசு இருந்தது. 80 கிலோ. அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல பர்சன் அவரு வச்சிருக்க. இல்ல இல்ல தான் இருக்கு. இந்த சைடு இல்லன்னு நினைச்சு இந்த சைடு பாத்துட்டு இருக்கிறோம். அவர் பேரு என்னடா? அவர் பேரு ஆரன் ஃபிஷ் கட்டிங். அவர் பேரு மின்னல் ராஜா. மின்னல் ராஜ். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆரன் ஃபிஷ் கட்டிங். அவர்தான் ஃபிஷ் கட் பண்ணி கொடுத்தாரு. அவர்தான் கட் பண்ணி கொடுத்தாரு. மீன் பிடிக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. மீனவரோட கஷ்டம். இங்க வந்து 1000 வேலை இருக்கு, ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம ஈஸியா சாப்பிட்டு போயிடுறோம். ஆனா அந்த ஒரு மீனை எடுத்துன்னு வரதுக்கு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு வெயிட் பாத்தீங்களா? அந்த ஒரு மீன்
அது திரும்ப அதுக்கு போ அதே மாதிரி நீங்க ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு கப்பல் வந்து மீனை கொட்டினே இருக்கு, வியாபாரம் ஆயினே நீங்க இருக்கு. வந்து இங்க விக்கிறவங்க சைடுல விக்கிறவங்க வந்து ரேட் ஜாஸ்தியா அதுக்கப்புறம் நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. எல்லாருமே எல்லாரும் நல்லா கோஆபரேட் இல்ல பண்ணாங்க. அதே மாதிரி இல்ல அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சரி, வந்துடலாம். அதே மாதிரி இங்க இன்னும் என்ன சொல்றது கடலாம் போட்டிருக்காங்கல்ல, ஒரு சிலர் வந்து அதிகமா தான் விக்கிறாங்க. அதாவது நம்ம ஏரியால நம்ம என்ன வாங்குறோமோ அதே பிரைஸ் தான் இங்க இருக்கு. ஆனா நீங்க வந்து இந்த போட்லாம் வருதுல, அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து கொஞ்சம் கம்மியாவே தராங்க. சோ நீங்க அதே மாதிரி இங்க பொறுத்தவரை எல்லாமே அவசரமா வந்து வாங்குற மாதிரி இருக்காதீங்க. ஒரு சில நல்ல உள்ளங்கள் எங்க வீடியோஸ் பாக்குறீங்க, பார்த்துட்டு நேர்ல வந்து எங்களை விஷ் பண்றீங்க. ரொம்ப பைத்தியம் மூடி நேர என்னத்த வைப்பர். ஆக்சுவலா இது நல்லா இருந்துச்சு, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோ வந்து தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, வாட்ச் பண்ணிட்டே இருங்க. டாடா பை பை. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிங்கிள் accepting கிட்டி காட். விஜய் சித்து நானோ போட்டாலே